வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது திருச்சி மாவட்டம் உறையூர் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் பற்றியது. இங்குள்ள மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர், அம்பாள் காந்திமதி அம்மை. தலவிருட்சமாக வில்வம், தீர்த்தம் சிவதீர்த்தம், நாகதீர்த்தம். புராண பெயர்களாக முக்தீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவார பாடல் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர் ஆகியோர் ஆவார். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரையில் இது 5வது தலமாக விளங்குகிறது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி பிரம்மோற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பௌர்ணமி இந்நாளில் உதங்க முனிவருக்கு 5 நிறங்களில் இறைவன் காட்சி அளித்துள்ளார். மூலத்திருவிழா, நவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மகாசிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகியவை சிறப்பாக அமைகிறது. இத்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தங்கம், வெண்மை, செம்மை, கருமை, புகைமை ஆகிய 5 நிறங்களை இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு காட்டியதால் இவருக்கு ஐவண்ண பெருமான் என்று திருநாமமும் உண்டு. மேலும் இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள உறையூர் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் பற்றியது. இத்திருக்கோயில் இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இறைவனுக்கு ஐவண்ண பெருமான் என்ற திருநாமம் உண்டு. ஒவ்வொரு கால பூஜைகளும் இறைவன் ஒவ்வொரு நிறமாக மாறுவதை இப்போது நாம் காணலாம். இந்த உலகில் எந்த இடத்தில் சிவபூஜை செய்தாலும், சிவதரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்துதான் உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது. இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 68வது சிவத்தலமாக விளங்குகிறது. காலை 5:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். வழிபட்டோர் கருடன், காசிப்பர் மனைவி சத்ரு மற்றும் அவர்கள் மகன் கார்கோடன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். கார்கோடன் ஆகிய பாம்பும் கருடம் இங்குள்ள ஈசனை வழிபட்டதால் நமக்கு ஏற்பட்ட எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும். படைப்பின் நாயகன் பிரம்மனே இங்கு வந்து பூஜித்துள்ளையால் நாம் செய்யும் எந்த தொழிலும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுகின்றனர். ஒருமுறை நாத்திகன் ஒருவன் கோயிலில் தரப்பட்ட திருநீரை அணிந்து கொள்ளாமல் உதாசனம் செய்தான். இதற்காக மறுபிறவியில் பன்றியாக பிறந்து சேற்றில் உழகின்றான். தன் முந்தைய பிறவி தவற்றை நினைத்து வருந்தினான். சிவனை வணங்கி இங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி பாவ விமோசனம் பெற்றார். இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் நாகக்கண்ணியரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருவதாக வரலாறு கூறுகிறது. பஞ்சவர்ணேஸ்வரர் பெயர் காரணம் உறையில் வந்த பிரம்மான் இத்தலத்து சிவனை வணங்கினார். அப்போது சிவன் தன்னிடம் இருந்த பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகை நிறம் ஆகிய 5 நிறங்களை வெளிப்படுத்தினார். பொன்மை நிறத்திலிருந்து மண்ணும், வெண்மை நிறத்திலிருந்து தண்ணீரும், செம்மை நிறத்திலிருந்து நெருப்பும், கருமை நிறத்திலிருந்து காற்று புகையும் நிறத்திலிருந்து ஆகாயம் வெளிப்படும் என்று அவரிடம் கூறினார். நீராக திருவானைக்காவலும், நிலமாக காஞ்சிபுரத்தில் நெருப்பாகவும், திருவண்ணாமலை காற்றாகவும், காலஸ்தியில் ஆகாயமாகவும், சிதம்பரத்தில் காட்சியளித்து அருள் புரிய சிவபெருமான் 5 பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் இவ்வூருக்கு உறையூர் என்றும் சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது.
நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று இவரை பற்றிய மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உதங்க முனிவர் இத்தலத்துக்கு வேதம், ஆகமம், புராணங்களில் வல்லராக விளங்கிய உதங்க முனிவர் என்பவர் தன் மனைவி பிரபையுடன் கங்கையில் நீராடிய போது அவளை ஒரு முதலை இழுத்து சென்று சின்னாபின்னப்படுத்தியது. வாழ்வின் நிலையை உணர்ந்த முனிவர் என்றாலும் கூட அவர் மனம் நிகழ்ச்சியால் அலைந்து தத்தளித்தது. மன நிம்மதிக்காக அவர் உரையில் வந்து சிவனை வழிபட்டார். காலை வழிபாட்டில் ரத்னலிங்கமாக, உச்சிகால வழிபாட்டில் ஸ்படிகலிங்கமாகவும், மாலை வழிபாட்டில் பொல்லிங்கமாகவும், முதல் ஜாமன் வழிபாட்டில் வைரலிங்கமாகவும், அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் சிவன் அவருக்கு காட்சியளித்தார். இதனால் அவர் பஞ்சநேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். தோஷ நிவர்த்தி பைரவ சனி பகவான் சூரிய ஒரே சன்னதியில் விற்றிருப்பதால் கிரகதோஷ நிவர்த்திக்கு ஏற்ற தலமாக விளைகிறது. தேய்பிறை அஷ்டலிங்க திதிகளில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. உலகில் எவ்விடத்தில் சிவபூஜை சிவதரிசனம் செய்தாலும் இத்தலத்து இறைவனை வந்தடையும் என்பது ஐதீகம். சாபம், பாவம், தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தருவராக சுவாமி உள்ளார். இங்கே அம்பாள் சம்மதி, காந்திமதி மற்றும் பஞ்சமுக விநாயகர் தரிசனம் தருகின்றனர். இக்கோயில் வரலாற்றுடன் சேவலுக்கும் தொடர்பு இருப்பதாக இப்பகுதியினர் சேவலுக்கு மிகுந்த மரியாதை அளித்து வருகின்றனர். எதிரி யானை அளவு பலம் பெற்றிருந்தாலும் இந்த இறைவன் கருணை இருந்தால் அவளை வென்றிடலாம். தல முருகனை வழிபட்டு அருணர் பாடியுள்ளார். நாம் வேறு தலத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி.